இதுதான் முத்தையா அண்ணன். சித்தப்பாவுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு மொத்தம்? 14 வருஷம், 15 வருஷம் கிட்ட. சித்தப்பாவுக்கு கையும் காலுமா இருந்த சித்தப்பாவுக்கு அண்ணன் முத்தையா அண்ணன். முத்தையா அண்ணன் சொல்லுங்கள். 15 வருஷமாக அங்கேயே நல்லா பார்த்தேன். நல்லா அன்பாக பேசுவார். நல்லா எந்த நேரமும் நம்மளை சாப்பிட சொல்லி, அவரை சாப்பிடாட்டாலும் என்னையை சாப்பிட சொல்லுவார். நல்ல மாதிரியே எந்த டயத்தில் கூப்பிட்டாலும் உடனே எழுந்துச்சி ஒரு சவுண்டு கொடுத்த உடனே வந்து நான் பார்ப்பேன், அழகாக பார்ப்பேன். நல்லா குளிக்க வைக்க, நல்லா சாப்பாடு வைக்க, அக்கா சாரு ஜனு எல்லாருமே நாங்கள் நல்லா கிட்டத்தட்ட ஒரு டெய்லி ஒரு 7 பேர் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவ்வளவு ஒரு பிரச்சனைக்கும் நல்லா இருந்தாப்புல. திடீர்னு தான் என்னென்ன இதெல்லாம் ஆண்டவர் இது நல்ல எனக்கு ஒரு புத்திமதி சொல்லுவாங்க. நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் ஆயுசுக்கு நான் பார்த்துக்கணும், என் ஆயுசு வரைக்கும். ஆமாம், அண்ணனுக்கு பிரிவு உங்களை நல்லா பிடிக்கும். ஜென்னா ஜெயினா அவ்வளவு பாசம் உண்டு. சொன்ன டயத்தில் பார்க்கணுன்னால எனக்கு ஒரு சந்தோஷப்படுவார். ஆமாம், ஒரு நிமிஷம் கூட நான் லேட் பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலும் கரெக்டாக இருப்பேன். வெளியே போனாலும் 10 நிமிஷம் முன்னே வர சொல்லுவாப்புல. 10 நிமிஷம் முன்னே வந்து எல்லாம் ரெடி சாப்பாடு கொடுக்க, குளிக்க வைக்கிறதுக்கு என்ன தேவையோ அவ்வளவும் கரெக்டாக வந்து நிற்பேன். அப்படி ஒரு குணம், நல்ல குணம். அதே மாதிரி எல்லாருமே என் மேலே ஒரு பாசம் உண்டு. குடும்பத்தில் எல்லா அக்கா பெரிய எல்லாமே ஒரு என் மேலே ஒரு பாசம் உண்டு. எனக்கு நல்ல 3 இப்போ ஒரு பொண்ணு 2 பையன். அது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் நடந்து நல்ல சந்தோஷமாக எங்கள் சார் தலைமையில் நடந்தது. இங்கே வந்ததுலேருந்து எனக்கு நல்ல ஒரு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். நானும் கொஞ்சம் நாளைக்கு இங்கே தான் இருக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் எனக்கு போகிறதுக்கே மனசு இல்லை. எங்கள் சார் என்ன தான் கேட்டுக்கிட்டு. அண்ணன் உங்கள்கிட்ட சித்தப்பா உங்கள்கிட்ட கடவுள் பற்றியெல்லாம் பேசியிருக்காங்களா? ஆமாம், ஏசப்பா இருக்கார் அப்படிமா. அப்போ ஏன் பயப்படுதியா? நான் இல்லட்டம்பரில் ஏசப்பா உங்களுக்கு துணையாக இருக்காரு. நான் ஏசப்பான்னு நினச்சிக்காங்க. எந்த நேரமும் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரி சரி முத்தானே, நீங்கள் சொன்னாலே போதும். இது பெரிய ஆள், நல்லா அழகாக ஒரு சொல்லுதியா, இது போதும், ஒரு வாரத்தை போகும்னு அழகாக சொல்லுவார். ஜெய் வந்து ஒவ்வொரு நேரமும் எனக்கு ஆறுதல் கொடுக்கிட்டே இருப்பாங்க. ஏசப்பாவை நீங்கள் நல்லா வணங்குங்க, உங்களுக்கு நல்லா இன்னும் மேல்மை வரும், இனி லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் தான் பார்க்கணும், எங்கேயும் பெறப்படாது அப்படின்னு நல்ல வாக்குகள்லாம் நல்ல சூப்பராக ஒரு அந்த மாதிரி. எனக்கு என் தாய் தாப்பம் கூட அந்த மாதிரி பேச முடியாது. அந்த அளவுக்கு அவர் சொல்லி எனக்கு ஒரு ஆறுதல் நல்லா கொடுத்தாரு. நான் அதே மாதிரி கடமை கண்ணியத்தோடு கட்டுப்பட்டு அதேமாதிரி நல்ல மாதிரியாக இருந்தேன். ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு நானும், ஏன் நீங்கள் சத்தம் முடியா ஏசப்பா இருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் உடனே அப்படி சொல்லணும் அப்படிம்பாரு. இதுதான் என்னுடைய ஆறுதல் அப்படிம்பாரு. இதுதான் சொல்லணும் அப்படின்னு. என்னைய மாதிரி செந்தில், நாங்கள் சகோதரர் 2 பேருமே அப்படி ஒரு 2 பேரும் இணைஞ்சி ஒரு சண்டை இல்லாமல் சத்தி இல்லாமல் என்ன கூப்பிட்டாலும் 2 பேருமே பொறுமையாக எந்தமான பிரச்சனை அளவுக்கு நல்ல இதையும் நல்லா பார்த்தோம். அவரும் சந்தோஷப்படுவார். அதே மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஒரு கவலைப்படாதங்க அப்படின்னு எனக்கு தான் ஆறுதல் சொல்லுவாப்புல. அந்த மாதிரி ஒரு கடவுள் மாதிரி அவர் ஆண்டவர் இயேசுப்பா வந்து அவர்கிட்ட இறங்கி எனக்கு ஒரு ஆறுதல் சொல்ல மாதிரி சொல்லுவார். எந்த பிரச்சனையும் நடந்துடும். ஏன்னா மெகா போயிட்டாங்க, வண்டியில் போங்க, ஏதோ சீக்கிரம் வந்துடணும், அங்கேயும் போகப்படாது, சரி 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 சரிம்மா. அப்படி ஒரு குணம் என் உயிர் போனாலும் நான் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நல்லா செந்திலும் அப்படி தான். இப்போ ஃபோன் அடித்தவொன்னே ஓடி வந்துடுவான். அந்த மாதிரி அவன் நல்லா 2 பேரும் நல்லா பார்த்தோம். கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் நான் பார்க்கணுன்னு இருந்தேன். இது வரைக்கும் அவர் கடவுள் ஏற்றுக்கிட்டாரு. அதே மாதிரி எங்களையும் எங்கே போனால் நான் என் நன்றியை மறக்க மாட்டேன். எங்கள் சார் மெயின், அப்புறம் எங்கள் ஜனு, என்னைக்கு என் உயிர் போதைக்கே மறக்க மாட்டேன். அதனால் கொஞ்ச நாளைக்கு எனக்கு இருக்கணும்னு பாசமாக இருக்குது. என்னமோ சார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு கடமை கண்ணியத்தோடு இருக்கேன். அப்படி நன்றி. சரி.